வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் கோயத்துலேருந்து பேசுகிறேன். கைஸ், இன்றைக்கி வந்து லைவ் மார்க்கெட் அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை தந்திருக்கான். ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் அவங்க. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தான் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். இப்போ 5 மினிட்ஸ் சார்ட்டு. இவன் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ஓப்பன் கேண்டில் வந்து 24,019. ஸோ அதுலேருந்து வந்து ஹையும் வந்து அதே தான் தந்திருக்கான் பாருங்கள். ஸோ ஓப்பன் ஈக்குவல் டு ஹைனா அவன் வீக்னஸ்ன்றது ஓப்பன்லேயே தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஒன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வந்து ஓப்பன் ஆகிறான் 24,172க்கு கீழே. அது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டு, சரிங்களா. ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ஓப்பன் ஆகிறான். இன்னொன்று ரெண்டாவது ஓப்பன் ஈக்குவல் டு ஹைன்றது அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து டைரெக்டாக சொல்லிடுறான். இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஓப்பன் ஈக்குவல் டு லோ அப்படின்னா அவன் ஸ்ட்ராங்கு, ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படின்னா அவன் வீக்குன்றதை தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஈக்குவல் டு ஹைனா மேலே வந்து அவன் எதுவும் இங்கேருந்து லெவல் வந்து தரப்போகிறது இல்லை, இங்கேருந்து மேலே போக போகிறது இல்லைன்னு அவன் டைரெக்டாக வந்து சொல்லிட்டான் நம்மக்கிட்ட. அப்போ வந்து லெவல் வந்து மேலே போகல அப்படின்னாலே அவன் கீழே தான் ஃபர்தராக ஃபாலோ போகிறான் அப்படின்றத நமக்கு தெளிவாக சொல்லிட்டான், சரிங்களா. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் ஃபாலோ இருக்குன்னு பாருங்கள். நல்ல ஒரு 1.5% வந்து ஃபாலோ இருக்கான் பாருங்கள். ஸோ நம்ம 818 லெவல்லாம் வருவான் அப்படின்றத நேற்று வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள். ஸோ நம்ம இதில் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் நான் வந்து சொல்ல விருப்பப்படுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல். இது வரைக்கும் 200 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. ஸோ நான் இந்த சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஸோ உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ மென்மேலும் நம்ம சேனலை நிறைய பிகினர்ஸ் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கைஸ், இங்கே பாருங்கள். அதே மாதிரி நம்ம இந்த லெவல்ஸ், இன்றைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத நேற்று நைட்டு வந்து மிட் நைட்டு இங்கே வந்து எனக்கு வந்து 12 மணி இந்தியா டைமில் வந்து ஒரு 2:30 மணிக்கு நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம தந்த இந்த லெவல்ஸ் 23,800, 700, 900. ஸோ இந்த லெவல் எல்லாம் எவ்வளோ வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிருக்கின்றதை இங்கே லைவில் பாருங்கள். இப்போ ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் கைஸ். ஸோ 23 ஃபஸ்ட்டு வந்து 23,900 போட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து எவ்வளோ தூரம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்றதை பாருங்கள். ஸோ ஓப்பன் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, சரிங்களா. ஸோ 83 ரூபாய்க்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கான். எங்கே ஓப்பன் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 131 ஓப்பன் ஆயிருக்கான். கீழே வந்து லோ வந்து போனது ரொம்ப கம்மி. ஸோ 131லேருந்து 125 ரூபா தான் போயிருக்கான். ஸோ ஒரு 6 ரூபா மட்டும்தான் கீழே வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங்குன்றதை அவன் எப்படி காமிச்சிருக்கான் பாருங்கள். நம்ம சப்போர்ட் லெவலில் வந்துட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் என்ட்ரி சஸ்டெயின் பண்ணி பிபி லெவல் 2 வந்து சஸ்டெயின் பண்ணி அதுக்கு மேலே போயிருக்கான். ஸோ 23,900க்கு என்ன லெவல் தந்துருந்தோம் நம்ம? 23,900. ஸோ 231க்கு மேலே வந்து 269 ஒரு டார்கெட்டு, அதுக்கப்புறம் 285. ஸோ 269 போயிருக்கானன்றதை பாருங்கள். 269 ஒரு டார்கெட்டு ரெட் கலரில் மார்க் பண்ணுங்கள். அதுக்கு போகல அவன். ஸோ மார்க்கெட் ரிவர்சல் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 23,900 புட்டு வந்து ஸோ இந்த இடத்துக்கிட்ட வந்து அவன் டார்கெட் அச்சீவ் பண்ணி பிரேக் அவுட் பாயிண்ட்டுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ண போகல. ஃபஸ்ட் டார்கெட்டே அவன் அச்சீவ் பண்ணல அப்படின்றதுனால ஸோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிட்டான். அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா கால் ஆப்ஷனை போய் பார்க்கணும். ஸோ 23,700 கால் ஆப்ஷன் என்ன இருக்கா அப்படின்றத பாருங்கள். ஸோ அவன் எக்ஸாக்டாக வந்து மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை காமிச்சிட்டு விழுந்தவன் என்ன இருக்கான்றதை பாருங்கள். ஓப்பன் ஈக்குவல் டு ஹை வீக்னஸ், சரிங்களா. அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ தான் ஓப்பன் ஆகிருப்பான். அது வந்து இன்னொரு வீக்னஸ். ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ ஓப்பன் அது ஒரு வீக்னஸ், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் நேராக வந்து எங்கே விழுந்திருக்கான்? பிரேக் அவுட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி ஸ்டாப் லாஸ் என்ட்ரி வரையும் வந்துட்டான். ஆனால் ஸ்டாப் லாஸ் என்ட்ரியை பிரேக் பண்ணி இன்னும் ஃபர்தராக கீழே போனால் இந்த சப்போர்ட் லெவல் வரையும் போனான். இந்த ஸ்டாப் லாஸ் என்ட்ரி பிரேக் பண்ணி இங்கே கீழே விழுந்தால் மட்டும்தான் அவன் வந்து மோர் வீக்னஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கேருந்து பிரேக் பண்ணுவேன், ஃபர்தராக இதையும் பிரேக் பண்ணி இப்படி ரீடெஸ்ட் பண்ணி இப்படி ஃபால் ஆகணும். அப்போ தான் வந்து இவன் மோர் வீக்னஸ் கால் சைடில். ஸோ இவன் வந்து இந்த ஸ்டாப் லாஸ் என்ட்ரிலே என்ன பண்ணிட்டான் பாருங்கள். இந்த இடத்துக்கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துட்டான், தெரியுதுங்களா. இந்த இடத்துல மல்டிபிள் சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட்டா, ஸோ இங்கே ஒரு சப்போர்ட்டா. ஸோ எத்தனை வாட்டி இங்கே வந்து சஸ்டெயின் பண்ணியிருக்கான் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து
பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து வந்துட்டு இங்கே சஸ்டெயின் ஆக ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ இதுக்கு வந்து புட் ஆப்ஷன் வந்து இன்னும் நல்லா வீக் ஆனால் மட்டும்தான் வந்து இவன் வந்து ஃபர்தராக வந்து இங்கேருந்து இப்படி மேலே போவான். ஸோ இங்கேருந்து இப்போது ஓப்பன் அபோவ் இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸை நோக்கி அவன் போனோம் அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து வீக் ஆகும். சரிங்களா? இங்கே பாருங்கள், புட் ஆப்ஷனில் என்ன நடக்கணும்னா இந்த 900 புட் ஆப்ஷன் வந்து வீக் ஆகணும். மார்க்கெட் வந்து 923 வந்துட்டான். ஆனாலும் லைவில் உங்களுக்கு அனலைஸ் சொல்லிட்டு இருக்கேங்க கைஸ், இங்கே பாருங்கள். ஸோ ஆனாலும் இவன் இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணி கீழே வந்து போகணும். ஓப்பன் ப்ரைஸை நோக்கி கீழே போகணும். இந்த சப்போர்ட்டுக்கு கீழே என்ன லெவல் இருக்குன்னு பாருங்கள். 23,900க்கு நம்ம என்ன சப்போர்ட் வந்திருக்கோம்? சப்போர்ட் 184க்கு கீழே 167, 167 கீழே 83. ஸோ 167. ஸோ அதை வந்து பிரேக் பண்ணால் 83ன்ற இந்த ப்ரீவியஸ் க்ளோஸை நோக்கி அவன் வரணும். சரிங்களா? ஸோ அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஓப்பன் ப்ரைஸ் ஒன்று இருக்கான். இந்த ஓப்பன் ப்ரைஸை நோக்கி அவன் வரணும் அவன். ஸோ இந்த சப்போர்ட் லெவலில் அவன் திரும்பவும் சஸ்டெயின் பண்ணதுனால தான் மார்க்கெட் வந்து இப்போ கால் ஆப்ஷன் சைடில் மேலே போகாமல் திரும்பவும் வந்து கீழே ஃபால் ஆகிறதுக்கு காரணம். சரிங்களா? திரும்பவும் இப்போ அவன் எஸ்எல்என்ட்டுக்கு மேலே வந்துட்டானா அடுத்து அவன் பிரேக் ஈவன் பாயிண்ட்டை நோக்கி மேலே போவான். ஸோ நான் ஆல்ரெடி குரூப்பில் மெசேஜ் போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள், காசின்னு ஒரு நண்பர் ஜாயின் பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இங்கே பாருங்கள், 23,900 put still sustain BEP level and 23,700 call above SL level. Compare these two item strikes who sustain above BEP that side move further அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ 23,900 put option falls below BEP then retest below SL level possible. So careful and compare this two strike price. Plan accordingly அப்படின்றதே தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஸோ 9:29க்குலாம் நான் வந்து சொல்லிட்டேன் உங்களுக்கு. சரிங்களா? If PE not take opportunity then CE take opportunity அப்படின்றத 9:31க்குலாம் நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் மார்க்கெட்டில் நடந்தது. 9:31க்கு கால் சைடில் வந்து மொமெண்டம் ஏன் வந்துச்சு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் காரணமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 11:15 தான் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு கால் ஆப்ஷனில் மொமெண்டம் வந்ததுக்கு காரணம். 9:30, 9:30, 10:30, 11:30, 12. ஓகே கைஸ், நீங்கள் இந்த காலும் புட்டும் இப்படி கம்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்து புட் ஆப்ஷனில் ஃபர்தராக இன்னும் 800க்கு கீழே ஏன் மார்க்கெட்டு விலகலை, 700 சம்திங் 790 என்னவோ வந்துட்டு மார்க்கெட் வந்து திரும்ப டேர்ன் ஆகிருப்போம். காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 800 புட் ஆப்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், 796 23 ஸ்பாட் வந்து 23 796க்கு அப்புறம் கீழே விலகலை. நான் வந்து 700 வரைக்கும் ரீடெஸ்ட் பண்ணுவான்னு சொல்லியிருந்தேன் குரூப்பில். சரிங்களா? ஸோ அவன் வந்து இந்த இடத்துல ரிவர்சல் ஆனதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ நம்ம வந்து இந்த லெவலை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் மார்க்கெட் ஃபர்தராக அடுத்த 100 பாயிண்ட்டு கீழே போவானா இல்லையான்னு. ஸோ இங்கே பாருங்கள், சப்போர்ட் லெவலில் ஓப்பன் ஆனவன் ஸ்டாப் லாஸ் என்ட்ரியை நோக்கி மேலே வந்திருக்கானே தவிர அந்த ஸ்டாப் லாஸ் என்ட்ரிக்கு மேலே அவனால் சஸ்டெயின் பண்ண முடியல. இந்த 800 புட் ஆப்ஷன் வந்து இங்கே சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் இவன் ஸ்ட்ராங் ஆக முடியும். அதுக்கப்புறம் வந்து கால் ஆப்ஷன் வந்து வீக் ஆகும், 800 கால். ஸோ அவன் என்ன இருக்கான் பாருங்கள், அந்த ஸ்டாப் லாஸ் என்ட்ரி கீழே வந்துட்டு சப்போர்ட் லெவல் நோக்கி கீழே வந்து ஃபுல்லாக போயிருக்கணும். அவன் சப்போர்ட் லெவல் நோக்கி போகலை, அதுக்கு முன்னாடியே வந்து இங்கே ரிவர்சல் எடுத்துட்டான். திரும்பவும் ஸ்டாப் லாஸ் என்ட்ரிக்கு மேலே வந்ததுனால தான் இந்த ஒரு மொமெண்டம் வந்து அவன் வந்து கால் சைடில் ஸ்ட்ராங் ஆனதுக்கு காரணமே. இதுவும் இந்த ஸ்டாப் லாஸ் என்ட்ரியில் அவன் சஸ்டெயின் பண்ணிட்டான். புரியுதுங்களா? ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் என்ட்ரியில் வந்து சஸ்டெயின் பண்ணால் அடுத்து BEP 1 BEP 2. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் நம்ம வந்து ஒரு சில ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு 2 லெவல் வரும், ஒரு சில ஸ்ட்ரைக் ஒன்று தான் வரும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணோம், இதை நல்லா ஸ்ட்ராங்காக சஸ்டெயின் பண்ணால் அவன் ஓப்பன் ப்ரைஸ்க்கு போகணும். ஓப்பன் ப்ரைஸ்க்கு போனால் அடுத்து எங்கே போனால் அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் நோக்கி போகணும். ஸோ இதுதான் வந்து லாஜிக் கான்செப்ட். சரிங்களா? மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்னா இதுதான். ஸோ ஒருத்தன் ப்ளஸ்ஸாக இருக்கணும், ஒருத்தன் மைனஸாக இருக்கணும். ஸோ ஒருத்தவங்கிட்ட வீக்னஸ் இருக்கணும், ஒருத்தவன் ஸ்ட்ராங் ஆகணும். சிம்பிள் லாஜிக். இது வந்து ஒரு சீசா விளையாட்டு மாதிரி. ஸோ ஒரு 2 பேரும் வந்து உட்காருவாங்க, ஒருத்தர் பலமாக இருப்பாங்க, அந்த பக்கம் மார்க்கெட் வந்து மேலே போகும். சரிங்களா? ஸோ பலமாக இருக்கிறவன் கீழே அழுத்தும் போது இன்னொருத்தன் வந்து மேலே உயர்ந்து போவான். சரிங்களா? சீசா விளையாட்டில் அப்படி தான் பேலன்ஸ் பண்ணி 2 பேர் உட்காந்துருப்பாங்க. ஸோ திடீர்னு வந்து ஒரு பக்கம் வந்து ஏதாவது இந்த வால்யூம் அதெல்லாம் சொல்கிறாங்களா அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ ஒரு பக்கம் அழுத்துறவன், அதில் சீசா விளையாட்டில் வெயிட்டாக இருக்கிறவன் கீழே உட்காருவான்,
வீக்காக இருக்கிறவன் மேலே போயிடுவான் சரிங்களா. இதில் வந்து சீசா விளையாட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்கணும் சரிங்களா. ஸோ இது வந்து யார் வந்து எந்த அளவுக்கு வந்து இதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவன் தான் வந்து பிரேக் இன் பாயிண்ட்டுக்கு மேலே வரும்போது மேலே போவான். ஸோ பிரேக் இன் பாயிண்ட்டு கீழே போகிறவன் வீக் ஆவான். இது தெரிஞ்சுக்கோங்க. அது கீழே வந்து லாஜிக்காக எங்கே போவான், ஸ்டாப் லாஸை நோக்கி போவான். ஸ்டாப் லாஸ்லேருந்து அடுத்து மேலே நோக்கி போவோம். இங்கே பாருங்கள், அடுத்து வந்து 23,800 கால் ஆப்ஷன். நம்ம சொன்ன மாதிரியே ஸ்டாப் லாஸ் என்ட்ரி, பிரேக் இன் பாயிண்ட், அடுத்து ஓப்பன் லெவல் நோக்கி போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் பார்க்கணும். ஸோ 23,900 என்ன ஆகிறான் அப்படின்னு. ஸோ 950 மார்க்கெட் இருக்கானா. ஸோ இவன் வந்து பிரேக் இன் பாயிண்ட் மேலே நேரத்துக்கு இருக்கணும். ஸோ இப்போ தான் பிரேக் இன் பாயிண்ட்டை டச் பண்ணவே போகிறான். ஸோ இது 800ன்றது என்னது, ஐடிஎம் ஸ்ட்ரைக்கு. ஸோ 950 இருக்கிறதுனால 150 பாயிண்ட்டுக்கு மேலே இவன் கம்பல்சரி இருக்கணும். இங்கே பாருங்கள், இவன் 272 இருக்கான். ஸோ இவன் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான் ஆல்ரெடி. ஸோ நம்ம பிரேக் இன் பாயிண்ட் மேலே தான் இருக்கான். அதே மாதிரி ஐடிஎம் ஸ்ட்ரைக் பாருங்கள், இவன் வந்து ஓப்பன் ப்ரைஸ் கிட்டே நேரத்துக்கு வந்திருக்கணும். ஸோ இன்னமும் வந்து ஓப்பன் கீழே தான் இருக்கான். அட் த சேம் டைம் புட் ஆப்ஷன் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். 23,900 புட் ஆப்ஷனு சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணிட்டான். அடுத்து ஓப்பன் ப்ரைஸை நோக்கி அவன் கீழே போகணும். அதே மாதிரி 800 புட் ஆப்ஷனும் இன்னும் ஃபர்தராக நல்லா வீக் ஆகணும். அவன் இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணி கீழே ப்ரீவியஸ் லோஸை நோக்கி போகணும். அதே மாதிரி ஓடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்கக்கூடிய இந்த 700 புட் ஆப்ஷனும் இந்த நேரத்துக்கு ஓப்பன் ப்ரைஸை பிரேக் பண்ணி நல்லா ஃபால் இந்த ப்ரீவியஸ் லோஸை நோக்கி வரணும். அவங்க இப்போ பாருங்கள், கால்ஸில் மொமெண்டம் எப்படி வரப்போகுதுன்றது மட்டும் பாருங்கள். ஸோ இது நடந்துச்சுனாலே இந்த சைடில் வீக்னஸ் புட் ஆப்ஷன் 900 புட் ஆப்ஷன் வீக்காக 900 கால் ஆப்ஷனும் அதே மாதிரி 800 ஐடிஎம் கால் 700 கால்லாம் பாருங்கள், மொமெண்டம் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இது வந்து லைவில் நான் அப்டேட் பண்ணுறேன் கைஸ், பாருங்கள். இது மல்டிபிள் சார்ட்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்க்க கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இது வந்து நான் வந்து எனக்கு வந்து ஈஸியாக இருக்கிறதுனால இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ 900 கால் ஆப்ஷன் வந்து ஒன்ஸ் இந்த 218 டச் பண்ணிட்டான் அப்படின்னாலே அடுத்து ஃபாஸ்ட்டாக 231க்கு போவான். 231க்கு போகும்போது இவன் வந்து 300க்கு போயிடுவான். யார், 23,800 வந்து 25 பாயிண்ட் ஃபாஸ்ட்டாக அடிப்பான் சரிங்களா. ஸோ அந்த அட் த சேம் டைம் வந்து 23,900 புட் ஆப்ஷன் வந்து இந்த 131 லெவலில் ஓப்பன் லெவலில் நோக்கி கீழே விழுவான் ஃபாஸ்ட்டாக. ஒரு 30 பாயிண்ட் ஃபாஸ்ட்டாக கீழே விழுவோம். இது எல்லாமே பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், லைவ் அனலைசிஸ் போட்டிருக்கோமா. இது வந்து இந்த ஃபிபனாச்சி லெவல் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ஹையும் லோவும் மார்க் பண்ணிங்கன்னா 0.5 லெவல் வரும் இன்றைக்கி ஓப்பன். ஸோ அதுலேருந்து இன்றைக்கி லோ வந்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த ரெட்டில் 0.5 0.6 லெவல் வரும். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல சின்னதாக ஒரு கன்சால்டேஷன் மொமெண்டம் இது பண்ணி திரும்ப பிரேக் பண்ணி மேலே வரும் சரிங்களா. ஸோ கால்ஸில் மொமெண்டம் வந்து காரணம் என்ன, இந்த 50% லெவலில் பிரேக் பண்ணி மேலே வர்றது தான். அதே மாதிரி இதோட லோ டு ஹையை நீங்கள் மார்க் பண்ணி இந்த எல்லோ பாக்ஸ் நான் மார்க் பண்ணியிருப்பேன் அந்த இந்த லெவல் அப்போ. ஸோ அப்போ இந்த லெவலில் இருக்கும்போது சரிங்களா. ஸோ இந்த லெவல் இந்த எல்லோ பாக்ஸை பிரேக் பண்ணால் தான் அவன் வீக்னஸாக இருந்திருப்பான். இப்போ வந்து ஸ்ட்ராங்காகி மேலே போகிறதுனால ஸோ அந்த பாக்ஸ் எல்லோ பாக்ஸை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை சரிங்களா. நீங்கள் ஃபிபனாச்சி இப்படி தான் அடுத்தடுத்த ஸ்விங்கை வச்சு மார்க் பண்ணிங்க பார்க்கணும். ஸோ பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் ஸோ மொமெண்டம் வந்து எவ்வளோ அழகாக வந்து க்ரியேட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ வீட்டில் வந்து பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு, அதனால் கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும், கண்டுக்காதீங்க. ஸோ குவைத்தில் இன்னும் ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் ஆகலை. இந்த வார் ஜோனில் இருந்ததுனால அவங்க வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸ்டில். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து தான் ஹையர் ஸ்டடீஸ்க்கெலாம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் வந்து 7th 8th ஓப்பன் பண்ணல, ஒன்லி வந்து 10th +1 +2 மட்டும் ஓப்பன் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ நான் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு, கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும், ஸோ மைண்ட் பண்ணாதீங்க கைஸ். நம்ம தர லெவல்ஸ் எல்லாம் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள் கைஸ். இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்கணும், பிரேக் இன் பாயிண்ட்டை நோக்கி மேலே வந்து வரணும். வரல அப்படின்னா இந்த 23,900 புட்டு வந்து சப்போர்ட் எடுத்துருவோம். சப்போர்ட் லெவலுக்கு மேலே வந்துட்டான் அப்படின்னா இங்கே பாருங்கள், லைவ்லேயே சொல்கிறேன் உங்களுக்கு. சினாரியோ இதுதான். ஆப்பர்ச்சுனிட்டியை யார் பயன்படுத்துகிறா, யார் பயன்படுத்தலை. இங்கே பாருங்கள், நான் முன்னாடி என்ன சொன்னேன், 23,700 அவன் வந்து ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலே இந்த நேரத்துக்கு வந்திருக்கணும். மார்க்கெட் எங்கே இருக்கான், 923 ஸ்பாட் வந்து 23,950 இருக்கான் சரிங்களா. இவன் வந்து 343 இருக்கான். ஆனால் இவன் வந்து எங்கே போயிருக்கணும், ஓப்பன் ப்ரைஸ் நோக்கி நேரத்துக்கு இருந்திருக்கணும் சரிங்களா. ஓப்பன் ப்ரைஸில் இவன் போய் நேரத்துக்கு ரீச் ஆனால் தான் இவன் வந்து அடுத்து ஸ்ட்ராங்காக வந்து மேலே வருவான். இங்கே பாருங்கள், வருவான். ஸோ மொமெண்டம் வந்து ஒன்ஸ் இவன் சஸ்டெயின் பண்ணணும், இவன் வந்து வீக் ஆகணும். புட்டு 23,900
காலும் புட்டும் கம்பேர் பண்ணி இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு மொமெண்டம் க்ரியேட் ஆகுதுன்றதை மட்டும் பாருங்கள். நம்ம சொல்கிறது அப்படியே லைவில் நடக்கும். ஸோ நான் சொல்கிறது மட்டும்தான் மார்க்கெட்டில் நடக்குதுன்னு கிடையாது கைஸ். இந்த இடத்துல வந்து அவன் வந்து சப்போர்ட் எடுக்கணும். இங்கே பாருங்கள் 23,900 இந்த லெவலை வந்து சப்போர்ட் எடுக்கணும். ஸோ இந்த 218ன்ற லெவலுக்கு மேலே அவன் வரணும். வந்தால் மட்டும்தான் அடுத்து ஃபர்தராக கால் சைடு மொமெண்டம் வரும். அதே மாதிரி இவன் இந்த கால் ஆப்ஷன் 23,700 வந்து அடுத்து வந்து அவன் இந்த லெவலை நோக்கி வரணும். சரிங்களா? வந்தால் தான் கால் சைடு மொமெண்டம் போகும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவான் அந்த புட் ஆப்ஷனு? இங்கே பாருங்கள், இந்த புட் ஆப்ஷனு திரும்ப வந்து இங்கேருந்து இங்கேருந்து இப்படி வந்து மொமெண்டம் எடுத்துருவான். இப்படி மேலே போய் ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப அப்படி மேலே போக ஆரம்பிச்சிருவோம். ஆப்பர்ச்சுனிட்டி யார் பயன்படுத்துகிறா அப்படின்றதான் முக்கியமான விஷயமே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒன்ஸ் யார் வந்து ஸ்ட்ராங் ஆகிறா யார் வீக் ஆகிறா அப்படின்றத பார்க்கணும் நம்ம மார்க்கெட்டில். தெரியுதுங்களா? அவன் வந்து இப்போ ஓப்பன் ப்ரைஸ்க்கு கீழே வந்து விழுகணும். விழுகாமல் இவன் வந்து இப்போ மேலே போகிறான் அப்படின்னா இந்த சப்போர்ட்டில் உள்ள வந்து சப்போர்ட் எடுத்துட்டான் அப்படின்னாலே அடுத்து வந்து புட் ஆப்ஷன் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துகிறாங்க. கால் ஆப்ஷன் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க. பாருங்கள், கால் சைடில் மொமெண்டம் மார்க்கெட் கொடுக்குது. அவன் ஏன் மொமெண்டம் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 700 ஐடிஎம் கால் ஆப்ஷனு இன்னமும் வந்து பிரேக் இவன் பாயிண்ட்டுக்கு மேலே தான் வந்து அப்படியே தத்தளிச்சிட்டு இருக்கான். அவன் ஓப்பன் ப்ரைஸை நோக்கி நேரத்துக்கு போயிருக்கணும், போக மாட்டான். ஸோ கால் சைடில் மொமெண்டம் வந்து அவன் வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டான். இங்கே பாருங்கள், ஸோ மார்க்கெட் இப்போ ஃபால் ஆகிறானா? புட் ஆப்ஷனில் பாருங்கள், மார்க்கெட் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறானா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் கம்பேர் பண்ணுங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணும்போது தான் மார்க்கெட்டை பற்றி நிறைய புரிஞ்சிக்க முடியும். ஸோ நான் சொல்கிறது மட்டும்தான் மார்க்கெட்டில் நடக்குதுன்னு கிடையாது. நிறைய விஷயங்கள் இதில் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள், இந்த சார்ட்டை நீ வந்து நேற்று நைட்டே நான் ஷேர் பண்ணிட்டேன், நிஃப்டியோட டவுன் சைடு லெவல் சொல்லி. இங்கே பாருங்கள், ஸோ ஒரு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு 24th ஏப்ரல் வரைக்கும் அதோட ஓப்பன் ஹை லோ, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 27th 28th 29th எல்லா லெவல்ஸும் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன். அந்த லெவல்லாம் வந்தானா மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணுவான் அப்படின்றத 812 வரையும் நான் போட்டிருந்தேன். சரிங்களா? இன்றைக்கி மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு சூப்பராக அந்த 812ஐயும் பிரேக் பண்ணி கீழே வந்துட்டேன் பாருங்கள். சரி, 24,019 ஓப்பன் ஆனவன் நம்ம சொன்ன அந்த 818 லெவல் வரைக்கும் இங்கே வந்து கரெக்டாக வந்து கீழே பிரேக் பண்ணி 796 அப்படின்ற லெவலில் வந்து ரிவர்சல் எடுத்துருக்கோம், சப்போர்ட் எடுத்து. சரிங்களா? ஸோ நம்ம சொன்ன லெவல் பாருங்கள், நீங்கள் அந்த பிஎஸ்ஐ லெவலுக்கு கீழே வந்து வரும்போதே நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா பிஎஸ்ஐ லெவல்லேருந்து பாருங்கள், நம்ம சொன்ன 818ன்ற லெவல் வரைக்கும் பாருங்கள். ஸோ 181 பாயிண்ட் கைஸ். ஸோ நம்ம சொன்ன அந்த பிஎஸ்ஐ லெவல்லேருந்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தாலே 181 பாயிண்ட் கிடச்சிருக்கும். நீங்கள் மார்க்கெட்டை பார்க்க வேண்டிய பார்வைகள் தான் மாற்றணும். நீங்கள் மார்க்கெட்டை வந்து ரொம்ப வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? மார்க்கெட்டுன்றது ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம தந்த இந்த லெவல்ஸ் பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லெவல்ஸை வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துடலாங்க. ஸோ உங்களுக்கு தரக்கூடிய ஸ்டாப் லாஸ் என்ட்ரி, பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ட்ரி, டார்கெட் என்ன எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ நம்ம அட் த மணியும் ஓடிஎம் ஸ்ட்ரைக்கு நியர்பை ஐடிஎம் ஸ்ட்ரைக் மட்டும் தான் பார்த்தோம். இன்னும் டீப் இந்த மணிலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம லெவல்ஸ் எல்லாமே டார்கெட்டை ஹிட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயங்கள், நம்ம சேனலை இன்னும் நிறைய பிகினர்ஸ்க்கு கொண்டு போய் சேருங்க. மறக்காமல் நான் போடக்கூடிய வீடியோஸ்க்கு நிறைய லைக் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க புதுசாக, நன்றி. பட் இருந்தாலும் வியூஸ் வந்து பாருங்கள் 10 பேர் 15 பேர் தான் பார்க்குறீங்க. ஸோ 200 பேர் இருக்கீங்க, அதில் அட்லீஸ்ட் ஒரு 50% நீங்கள் வந்து லைக் பண்ணால் கூட ஒரு 100 வியூஸாவது நமக்கு வந்து வியூஸ் வரணும், லைக் வரணும். ஸோ நீங்கள் தரக்கூடிய அந்த சப்போர்ட் தான் வந்து மென்மேலும் எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும். ஸோ உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான லெவல்ஸும் வீடியோஸும் கிடைக்கணும்னா நீங்கள் நம்ம சேனலை நிறைய சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, அது மட்டும் போதும். தேங்க்யூ.